இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த 4 மாதங்களாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த 5வது மாதத்தை ஆண்டவர் காண செய்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துங்கள். இப்போதும் இந்த மாதத்திலும் ஒரு வாக்கை நாம் விசுவாசித்து சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதி, உன்னை நான் மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அவருடைய தன்மையே பெருக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அப்போ உங்களுக்குள்ளே அந்த பெருக்கத்தின் பிரமாணத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும் போது, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஊக்கப்படுத்துகிறார். ஏனென்றால் அவனை மாத்திரம், குடும்பத்தை மாத்திரமல்ல, அவனை ஒரு பெரிய ஜாதியாக, ஜனமாக பூமியிலே மிகவும் திரளாய் பெருக பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினால்தான் அவனை பார்த்து, உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்திலே பெருக்கம் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். சிருஷ்டிப்பிலே நீங்கள் கவனிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே அவர் சொல்லும் போது, நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி அருமையானவர்களே மிகவும் திரளாய் பெருகுங்கள் என்று ஆண்டவர் அவைகளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் கடல் மச்சங்களும் ஜீவ சந்துக்களும் பெருகி கொண்டேதான் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். உங்க கடன் பிரச்சனைகளை குறித்து அருமையானவர்களே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள், பெருக்கத்தின் தேவனை விசுவாசியுங்கள், பெருக்கத்தின் பிரமாணத்தை விசுவாசியுங்கள். நிச்சயமாக உங்க கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவது மாத்திரமல்ல, அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். ஆசீர்வாதத்திலே பெருக்கத்தின் தேவன். 2வது காரியம், அவர் ஜனங்களை, அந்த சொந்த ஜனங்களை பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கினார், பெரிய ஜனமாக்கினார். இன்றளவும் வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அவனை பெருக பண்ணினார். அவனுக்கு மாத்திரமன் சொல்லப்படவில்லை, அது கிறிஸ்துவுக்குள்ளான நமக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால நீங்கள் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, தேவனுடைய நீதிமான்களை அவர் பெருக பண்ணுகிற தேவன். அதுக்கப்புறம் அருமையானவளே, சமாதானத்தையும் கிருபையும் பெருக பண்ணுகிற தேவன். எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், எவ்வளவு நீதிமான்கள் இருந்தாலும், சமாதானமும் கிருபையும் அவர்களுக்குள்ளே இல்லை என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அருமையானவளை அனுபவிக்க முடியாது. அதனால தான் அவர் சமாதானம், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பல நிருபங்களிலே நீங்கள் எழுதுவதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆகையால் உங்கள் குடும்பத்திலே அவர் சமாதானத்தை பெருக பண்ணுவார். பெருக்கத்தின் தேவன். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சமாதானத்தை தேவன் உங்களுக்கு பெருக பண்ணுவார். நீங்கள் சமாதானத்திலே நீங்கள் வாழ்வீர்கள், ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் அருமையானவர்களே பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இயேசு இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணுவார். இந்த மாதத்திலையும் உங்கள் குறைவை நினைத்து கவலைப்படாதீங்க, பலவீனங்களை நினைத்து கவலைப்படாதிருங்கள், சோதனைகளையும் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாதிருங்கள். தேவன் பெருக்கத்தின் தேவன். எந்த சோதனையில நான் மூழ்கி விடுவேன், எந்த வியாதியில நான் மூழ்கி விடுவேன் என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த தேவன் உங்க அந்த சோதனையை ஜெயிக்க வைப்பார். அந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற உங்களை வைப்பார். நீங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். இந்த மாதத்திலையும் உங்க குறைவை குறித்து கவலைப்படாதீங்க. 5 அப்பத்தை 5000 பேருக்கு பெருக பண்ணி போஷித்த கர்த்தர் இந்த மாதத்தில் உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து 12 கூட நிறைய அவர் பெருக பண்ணுவார். உங்களை அவர் திரளாய் எல்லாவற்றிலும், ஆசீர்வாதத்திலும் எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.